ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட சீசன் 2 எபிசோட் 2 பார்க்க போறோம். ரியோ ஆஷியாவோட பவர் சோர்ஸே நான் தான், அவளுக்கு எனக்கும் இருக்க இந்த உடன்படிக்கையும் டெலிபதி முறையில தான் பவர் ஷேர் பண்ணிக்கிறோன்பா. சரியா, அதுக்கு நான் ஒரு சின்ன பையனை ஒரு பொண்ணோட விடுறதெல்லாம் நல்லாவா இருக்குன்பா. ஆஷியா அப்ப சரி நான் மிஹரு கூட போய் படுத்துக்கிறேன்பா. மிஹருக்கு ஒன்னும் புரியாது, இதே கேள்விதான் மத்தவங்களுக்கும் இருக்கும். ஆஷியா இவகிட்ட நிறைய மேஜிக்கல் எனர்ஜி இருக்குன்பா. ரியோ மேஜிக்கா மிஹரு கிட்டையான்பா. மிஹரு என்னால உங்களுக்கு உதவ முடியும்னா நான் இதை பண்றேன்பா. ரியோ அப்ப சரி நீங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தூங்கிக்கங்கன்ட்டு ஆக்கியன் மசட்டோ அக்கா தம்பி தானே, நீங்களும் ஒரு ரூம் எடுத்துக்கங்கன்பா. ஆக்கியோ ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு மசட்டோ கிட்ட ரூம சுத்தமா வச்சுக்கணும் பாத்துக்கன்பா. 4 பேத்துக்கும் 2 ரூம் கொடுத்துட்டு ரியோதுக்கு அப்புறம் சிலியாக்கு தனி ரூம் கொடுத்துட்டு அவன் ரூம்குள்ள போவான். இந்த இடத்துல ஷாப்பிங் இன் அனதர் வேர்ல்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரியோ மனசுக்குள்ள பல குழப்பம் இருக்கும். அவன் அந்த ஹருட்டோ அமக்காவான்ங்கிறத மிஹரு கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு யோசிப்பான். இருந்தாலும் அவன் தான் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான்ல. இப்ப நான் ரியோவா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இப்ப நான் பழி வாங்குற படம் தான் எனக்கு முக்கியம் நினைப்பான். சிலியா வந்துட்டு கொஞ்சம் பேசணும்பா. ரியோவும் ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க பேசலான்பா. இதுக்கப்புறம் உட்கார வச்சு டீ குடுப்பான். சிலியா இப்படி சேர்ந்து டீ குடிச்சு ரொம்ப நாள் இருக்கும்லன்பா. சிலியாக்கு இந்த பாயிண்ட்ல பல குழப்பம் இருக்கும். ரியோ போய் சில வருஷங்கள் கழிச்சு தானே வந்திருக்கான். ஐஷியாவே எங்க பார்த்தான். அப்புறம் பாஸ்ட் லைஃப்னு சொன்னியே அது என்னன்னு கேப்பா. ரியோ பொறுமை ஒவ்வொன்னா சொல்றேன்பா. சிலியா அது அதிகமா மண்டைக்குள்ள ஓடிச்சா அதான் இப்படி கேட்டான்பா. ரியோ நான் சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் இப்போதைக்கு என் பாஸ்ட் லைஃபை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மிஸ் மிஹரு வந்தாங்கல்ல, அந்த உலகத்துலதான் எனக்கு இதுக்கு முன்னால அந்த வாழ்க்கை இருந்துச்சுன்பா. சிலியா அதனாலதான் உனக்கு அவங்க மொழி புரியுதான்பா. ரியோ ஸ்லம்ல வச்சு என்ன பாத்தீங்களா ப்ரொஃபசர், அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேட்பான். அவ இருக்கேன்பா. ரியோ நீங்க அங்க வரக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாலதான் எனக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சுன்பா. சிலியா அப்படியான்பா. ரியோனா அப்ப ஹருட்டோங்கிற பேர்ல வாழ்ந்தன்பா. சிலியா அதனாலதான் ரியோல இருந்து ஹருட்டோக்கு மாறினியான்பா. ரியோவும் ஆமான்ட்டு நான் அந்த வாழ்க்கையில சாகிறப்ப எனக்கு 20 வயசுன்பா. சிலியா அதனாலதான் சின்ன பையனா இருந்தாலும் நல்லா மெச்சூரா நடந்துக்கிற போலன்பா. ரியோ இருந்தாலும் இப்ப நான் ரியோ தானே, எனக்கு 16 வயசு தான்பா. அவளும் ரியோ தானன்பா. தேங்க்யூ சொல்லுவா. ரியோ எதுக்குன்னு கேட்பான். சிலியா என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்தீல, இல்ல நான் இவ்வளவு நிம்மதியா டீ குடிச்சிட்டு குற முடியுமா? என் மனசுல பாரத்தோட வாழ்க்கையை கொடுமையா வாழ்ந்திருக்கணும்பா. டக்குனா அவங்க அப்பாவை நினைச்சு கவலைப்படுவா. ரியோ பேசாம ஒரு லெட்டர் எழுதுங்களேன்பா. அவளும் நல்ல ஐடியான்பா. ஹீரோ நாளைக்கு வேணா ரீகா கில் போய் ஸ்டேஷனரி வாங்கிக்கலான்பா. சிலியா தேங்க்யூங்கவா. ரியோ அமேண்டால வச்சு உங்களுக்கு தெரியாம இருக்குமா, என்ன போல நீங்களும் உங்க ஐடென்டிட்டியை மாத்திக்கங்கன்பா. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் அண்ட் ரைஸோட கான்வர்சேஷனை காட்டுவாங்க. ரைஸ் உங்க கண்ணு முன்னாலே நீங்க கட்டிக்கு போற பொண்ணை தூக்கிட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலேன்பா. சார்ல்ஸ் நீங்க எதுக்கும் கவலைப்பட்டுக்காதீங்க, கொள்ளைனா ஆல்ஃபிரட் அடிக்கவும் அவன் ட்ரேஸே இல்லாம போயிட்டான். ஆனா சிலியா இருக்க இடத்த பத்தி தான் இன்னும் எதுவும் தெரியாம இருக்கு. பார்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிருக்கு. ரைஸ் அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஆல்ரெடி அந்த பையனும் அந்த ஸ்பிரிட்டும் தப்பிச்சே போயிட்டாங்க. அவங்க லொகேஷனையும் வெளியே காட்டிக்கல. அவங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் நினைப்பான். சார்ல்ஸ் இப்ப அந்த புனித கல்ல இருந்து ஹீரோ தோன்றிட்டான். அவன் எங்க அப்பா கஸ்டடியில எடுத்து வச்சிருக்காருன்பா. ரைஸ் அப்ப பெல்ட்ரம்க்கு ஸ்டால்வர்ட் கிட்ட வந்து சப்போர்ட் கிடைக்கலான்னு பாரு. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட இன்னொரு கல் இருக்கணுமேன்பா. சார்ல்ஸ் அததான் பிரின்சஸ் ஃப்ளோரா டியூக்கோட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்களே, அவங்க ஆல்ரெடி பண்ணதே பெரிய துரோகம். இதுல ஹீரோவா வெல்கம் பண்றது வேற. இது ரொம்ப டென்ஷன் ஆக்குது. இதுல கலார் கிங்டம் வேறன்பா. ரைஸ் கலார் கிங்டம் பத்தி நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வருது. லிஸ்ல டெக்ரிட்டியான ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்ப டேலண்டட் உமன் தெரியுமான்பா. சார்ல்ஸ் இருக்காதான், ஆனா அந்த பொண்ணுக்கு வெறும் 15 வயசு தானான்பா. ரைஸ் மனசுக்குள்ள டியூக்கை விட லிஸ்லோட்டே அண்ட் அந்த ரீகா கில் இருக்கே அது பெரிய விஷ நோய்னு நினைப்பான். ட்ரிங்க் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பிரின்சஸ் ஃப்ளோரா சைட் கட்டுவாங்க. அவகிட்ட இருக்க புனித கல் மூலமா ஒரு ஹீரோ வந்திருக்கதா இருக்கும். ரொவானா சர்வெண்டா இருப்பா. அவகிட்ட அழகான பொண்ணை நிக்க வச்சு நான் எப்படி சாப்பிடன்பா. பார்த்தாயமா ஆல்ரெடி இசக்காய் ஃபேனா தான் இருப்பான். இதையே ஒரு டெம்ப்ளேட்டா வச்சு எழுத்தாளர்கள் வாழ்றாங்கயா, இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமான்ட்டு டேப கீழே வைப்பான். அந்த டைம்ல தான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பான். பார்த்தா சுத்தி காட்ஸா இருப்பாங்க. ஃப்ளோரா வந்துட்டு புனித கல் மூலமா வந்த ஹீரோ நீங்க தானான்னு கேக்குறப்ப ஹீரோ நானா என்னடா சொல்றீங்கன்ட்டு மனசுக்குள்ள பல குழப்பம் இருக்கும். அவங்க கிட்ட இருக்க கத்தியை பார்த்தாலே தெரியுதுன்பா. அவனும் அதை பார்த்தோன்னா கட்டானாவா இது நிஜமாலுமே கூலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இது ஒரு இசக்காய் வேர்ல்டுன்னு புரிஞ்சுப்பான். அண்ட் இவங்க வேற ஜாப்பனீஸ புரிஞ்சுக்கிறாங்க, அதுலதான் பேசுறாங்க, அதால ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு கலக்கலான்னு நினைப்பான். பிரின்சஸ் நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமாங்கவும் அவன் ஒரு மாசான பேர் கொடுக்கணுமேன்ட்டு செகண்டா ஹீரோ ஆக்கிங்கிற நேம் கொடுத்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு பிரசன்ட்ல பிரின்சஸ் இப்ப நான் உங்களோட புனித கல் மூலமா தான் இங்க வந்திருக்கேன் இல்லையான்னு கேட்பான். அவளும் ஆமான்பா, ஆக்சுவலா நான் நிம்மதியா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கப்ப நீங்க ஃபோர்ஸபிளா கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் திரும்ப போகணும்பா. ஒரு ஆப்பிளா இருக்கும்னு எனக்கு தெரியாத நான் மன்னிச்சிருங்கன்பா. அவன் இது ஓன் தப்பு இல்லையே, நான் வந்து உன்னை பிளேம் பண்ணணும்னு இதை சொல்ல கஷ்டம்னு பார்த்தா எனக்கு தானு சொல்றேன்பா. ஸ்டூவர்ட் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டு இது அவ மரியாதையா இருக்குன்பா. டியூக் வாயை மூடிட்டு கம்மன் இருக்கணும்பா. அவனும் மன்னிப்பு கேட்பான். அவன் என் பையன் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் கத்துக்கிற மாதிரி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றத கேப்பீங்களேன்பா. அவன் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் ஷாப்பிங் போறக்கு அந்த பக்கம் கிளம்பிருப்பாங்க. மிஹரு இந்த ஊருக்கு ஏத்த காஸ்டியூம்க்கு மாறி இருப்பா. ஆக்கியன் மசட்டோவை விட்டு போறதா இருக்கும். ரியோ காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே போவேனான்பா. அதை சுத்தி பேரியர் இருக்குன்னு பசங்களும் சரின்பாங்க. ஆஷியா வந்து சிரியாவை தூக்கிட்டு நான் அவளை கூட்டிட்டு ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் போறேன், நீ இதே போல மிஹரோவை தூக்கிட்டு வந்துருன்பா. அவனும் மிஹரு கிட்ட போயிட்டு உன்னை தூக்கிட்டு போலாமா
வாங்கவும் அவ இதை நான் அப்ரிஷியேட் பண்றேன் தேங்க்யூன்பா. ரியோ கொஞ்சம் தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கன்ட்டு மிஹரோவை தூக்கிட்டு அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டு போவான். அவளும் தேங்க்யூ சொல்லுவா. அவளுக்கு வானத்துல இப்படி பறந்துட்டு இந்த சீன் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்பா. ரியோ பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்றேன்பா. அவ உண்மையாலும் இப்படி இருந்து பாக்குறக்கு அழகா இருக்குன்பா. ரியோ பயமா இல்லையான்னு கேட்பான். அவ நீ என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு பயம் இல்லைன்பா. சிலியா ஐஷியா கிட்ட உனக்கு ரியோவை பத்தி எவ்வளவு தெரியும்னு கேட்பா. அவ எல்லாமே ஏன்னா அவனோட மெமரிஸ் எனக்குள்ளேயும் ஃப்ளோ ஆகுதுன்பா. சிலியா மெமரி ஷேர் ஆயிருக்கான்ட்டு நீ என்கிட்ட சொல்றத வச்சு பார்த்தா உங்க ரெண்டு பேத்துக்குமான கனெக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போலேன்பா. ஐஷியா ஸ்பிரிட்டோட போடுற உடன்படிக்கை நேச்சராவே இப்படிதான் இருக்கும். உடன்படிக்கை வச்சவங்களோட ஸ்பிரிட் ஒன்னானது போலன்பா. சிலியா அதை பாக்குறப்ப கொஞ்சம் நியாயம் இல்லாத போல இருக்குன்பா. ஐஷியாவே முழிப்பா. சிலியா அவனை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சு நான் தெரியாம வச்சிருக்கிறது கொஞ்சம் லோன்லியா ஃபீல் ஆகுதுன்பா. ஐஷியா அவனோட மறுபக்கமா அவன் இப்பதான் மத்தவங்களையும் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான்பா. சிலியா அந்த ரியோவா பரவாயில்லையன்பா. ஐஷியா இது எல்லாமே உங்களாலதான். அவன் தனிமையில வாடிட்டு இருந்தப்ப மக்களை நம்பலாங்கிற ஹோப் கொடுத்ததே நீங்க தான். நீங்க பாஸ்ட்ல அவங்ககிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே போல பேசிட்டே இருங்கன்பா. அவளும் கண்டிப்பான்பா. இதுக்கப்புறம் டவுனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னால ரியோ சிலியாவுக்கு சிசிலியாங்கிற பேர் வைப்பான். அண்ட் ஆல்சோ ஹேர் கலர் மாத்திரக்கான ஆர்டிஃபேக்டும் கொடுப்பான். இதுக்கப்புறம் ரீகா கில்ட் வந்தவங்களுக்கு இங்க இருக்க கூட்டத்தை பத்தி பெருசா தெரியாது. ரியோ தான் இது ஃபேமஸான மெஞ்சு, ஜாப்பனீஸ்ல மாஞ்சு தெரியும்ல, அது போலதான்பா. அண்ட் ஆல்சோ பாஸ்தால இங்க ரொம்ப ஃபேமஸ். இங்க இருக்க நிறைய சாப்பாட்டு வகை நம்ம பூமியில இருந்த போலதான் இருக்குன்பா. கில்டுக்குள்ள என்டர் ஆனதும் அசிஸ்ட் பண்றக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா. ஹீரோ இந்த பொண்ணுங்களை முதல் பாருங்கன்ட்டு நான் ஒரு மணி நேரத்துல திரும்பி வரேன்பா. அந்த பொண்ணு லேடிஸ் உங்களுக்கு என்ன வேணுங்கவும் ஃபர்ஸ்ட் உடைகள் வாங்கணும்பாங்க. சிசிலியா ஏகப்பட்ட துணி மாத்தி பாப்பா. ரியோ வெளியே ஏதோ விசாரிக்க போன போல இருக்கும். அவ கடைசியா ஒரு மேஜ் க்ளோத் எடுத்து போட்டிருப்பா. மிகரு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்பா. சிலியா எடுத்து மிகருக்கு துணி கொடுப்பா. இதுக்கப்புறம் அவ ஒவ்வொரு துணியும் போட்டு பாப்பா. சிலியா உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்குன்பா. மிகரு வெக்கப்படுவா. அசிஸ்ட் பண்ண வந்த பொண்ணு உண்மையாலும் லவ்லியா இருக்குன்பா. பொண்ணுங்க இப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கப்ப ரியோ வெளியே பேச போட்டு இருப்பான் இல்லையா, எனக்கு அதுக்கான லீடே கிடைக்கல, நேத்து தானே நடந்துச்சு, சரி இன்னைக்கு நாள் இது போதும்னு நினைப்பான். சிலியா ஸ்டேஷனரி வேணும்ட்டு அந்த பக்கம் போயிருப்பா. மிகரு இன்னர் பேட்ச் செக் பண்ணிட்டு இருக்கப்ப ரியோ எல்லாம் வாங்கியாச்சுன்னு வந்து பார்த்தவன் எம்பாரஸ் ஆயிருப்பான். ஐஷியா இதுல ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பா. ரெண்டு பேருமே எம்பாரஸ்டா தான் இல்லைன்பாங்க. டக்குனு ரியோ எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க ஷாப்பிங்க பாருங்கன்ட்டு கிளம்புவான். மிகரு நீ எனக்காக ஒண்ணு பண்றியான்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை புடின்பா. அவனும் முன்னால வச்சிருப்பான். இதை பார்த்த பொண்ணுங்க இது உங்களுக்கு சூப்பரா இருக்குன்பாங்க. சிலியா மிகருவை அப்ரிஷியேட் பண்ணுவா. கரெக்டா தான் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கீன்னு. அசிஸ்ட் லேடி இது உங்களுக்கு சூப்பரா இருக்குன்பா. ரியோ மிகருக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். எனக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு நினைச்சு கூட பாக்கலின்ட்டு எங்க டைம் போதுமானது இல்ல, இதை பேக் பண்ணிருக்கேன்பா. அது அசிஸ்ட் லேடி நீங்க நல்லதா தான் ஒண்ணு பார்த்து எடுத்திருக்கீங்க. இந்த அளவு இன்னைக்கு மேல் ட்ரெஸ்க்கான கேம்பெயின் போது நீங்க இன்னொரு செட் எடுத்தா அதுக்கான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு சேர்த்து வரும்பா. ரியோ நினைச்சேன் ரீகா கில்டா கொக்கா பொருளை விற்கிறதுன்னு வந்தா நீங்க செம்ம டேலண்ட் தான்பா. மறுபடியும் பொண்ணுக்கு தான் அதை பிக் பண்றேன்பாங்க. ரியோ சரி பண்ணுங்கன்பா. ரியல் லிசலெட் கிட்ட வந்துட்டு இன்னுமே கிங்டம்ஸ்க்கான பார்டர் ரீஓபன் பண்ண படலின்பா. லிசலெட் புரிஞ்சுது. அப்புறம் ஆரியா தேங்க்ஸ். இதுல உறுதியா சொல்லுவேன் பெல்ட்ரம் இந்த இன்ஃபர்மேஷன் விஷயத்துல ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. அவனுங்களால பிசினஸே பாலா போகுது. நானே இங்க ஸ்டக்கா இருக்கேன் பாத்தையான்பா. ஆரியா அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒர்க்கை பத்தி கன்சர்ன் பண்ணாம கொஞ்சம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கன்பா. லிசலெட் அப்படியா, எனக்கு டியூ கார்பரோட பேரு கிட்ட போச்சுல, அது ஒரு விதத்துல நம்ம கிங்டம்க்கு நல்லதுன்னு சந்தோஷம் தான். ஆரியா இருந்தாலும் அவனோட பிரைடான சிலியாவை நினைச்சாதான் கவலையா இருக்குன்பா. லிசலெட் அவன் ஃப்ரெண்டான்னு கேப்பா. அவளும் அந்த பாஸ்ட் யோசிப்பா. லிசலெட் இதை பண்ணது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்பா. ஆரியா டியூ கார்பர் குடும்பத்து மேல பகையுள்ளவங்களா தான் இருக்கணும்பா. லிசலெட் அதே தான். இந்த சலசலப்பு கடையில தானே ஹீரோஸும் வந்ததுன்பா. ஆரியா இந்த பேச்சு தான் கேசல் முழுக்கன்பா. லிசலெட் கலார் கிங்டம்க்கும் ஹீரோஸ் வருவாங்கல்லன்பா. இதுக்கப்புறம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவங்க ஆக்கியன் மசட்டோவுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க மிகரோட அவுட்ஃபிட்டை பார்த்ததும் நாங்களும் இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்ட்டு அவங்க தரப்பு துணியெல்லாம் எடுத்து போட்டு இது உண்மையாலும் கூலா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எக்ஸைட் ஆவாங்க. சிலியா ரெண்டு பேத்துக்கும் ட்ரெஸ் சூப்பரா ஃபிட் ஆயிருக்குன்பா. ரியோ துரதிருஷ்டவசமா உங்க ஃப்ரெண்ட்ஸான டக்கஹிசா அப்புறம் சாட்ஸ்கி பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கலேன்பா. ஆக்கே அப்படின்ட்டு வருத்தப்படவும் ரியோ ஆல்ரெடி அந்த 6 வைஸ் காட்ஸ் பத்தின லெஜெண்ட் இருக்குல்ல, அதை கணக்கு பண்ணி பார்த்தா உங்களோட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோஸா இருக்கணும்பா. ஆக்கி ஹீரோஸான்பா. மசட்டோ கேம்ல வர பலவான்பா. ஹீரோ திருக்கு தரிசனத்துப்படி மொத்தம் 6 ஹீரோஸ். அவங்க அதுல 2 ஹீரோஸா இருக்கலான்பா. மசட்டோ அவங்க 2 பேரும் ஹீரோஸா வாய்ப்பே இல்லைன்பா. ஆக்கி நாங்க அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும்பா. ரியோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஊருக்கான லாங்குவேஜ் அண்ட் மத்த விஷயங்கள்ல சகஜமாகணும்பா. அவனும் சரின்ட்டு அமைதியா உட்காந்துருப்பா. மிகரோ ஐஷியாவை மட்டுமே சார்ந்து இருக்க முடியாதுலன்பா. மசட்டோ இங்க வந்தும் படிக்கிறதா, ஃபேண்டசி வேர்ல்டு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண சொன்னா எப்படி பான்பா. ரியோ இந்த விஷயத்துல எனக்கு சில நம்பகத்தன்மையான நண்பர்கள் இருக்காங்க, அதனால இந்த விஷயத்துல அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்பா. சிலியா அவங்க யாருன்னு கேப்பா. ரியோ பீப்புள் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். ஐஷியா பசிக்குது சாப்பிடலாமான்பா. ரியோ ஆமா சாப்பிடலான்ட்டு குக் பண்ண போவான். மிகரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. ரியோ ஜாப்பனீஸ் ஃபுட் போலான்பா. மசட்டோ ஹாப்பி ஆவான். சிலியா ஜாப்பானீஸான்பா. ரியோ அவங்க 3 பேரும் இதுக்கு முன்னாடி இருந்த இடம்பா. சிலியா அப்படியே அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறேன்பா. ரியோ மிகரு குக் பண்றத பார்த்துட்டு மிகரு உலகத்துல பசங்க மத்தியில இந்த அளவுக்கு க்ளோஸா போக மாட்டாளே, ஆனா ஹருட்டோ விஷயத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு நினைப்பா. இதுக்கப்புறம் சிலியா நானும் குக்கிங் கத்துக்கிறேன்ட்டு வந்திருப்பா. சாப்பாடு ரெடி ஆனதும் தேங்க்ஸ் ஃபார் த மீல்ன்ட்டு சாப்பிடறதுக்கு ரெடி ஆவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சிலியா அண்ட் மிகரு 2 பேருமே காஸ்டியூம்ஸ் மாத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2 பேத்துல யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அண்ட் எப்பவும் போல ஒரு லைக் தட்டி விட்டு போயிருங்க.